இந்த மாவு ஒன்று விற்கிறாப்ல, ஜிஎஸ்டி கிடையாது, FSSAI லைசன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் இல்லாம இந்த மாவு ஊத்தாப்ல. கடைசியில் எல்லாரும் போட்டு பொழக்க ஆரம்பிச்ச உடனே அந்த வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்ப்பு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. இந்த ராஜா பாருன்றவர் பாத்தீங்கன்னா ஒரு பாடி பில்டர், இன்ஸ்டா பேஸ்புக்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. இவர் சப்ளிமெண்டரி ப்ராடக்ட்டுமே வந்து சேல் பண்றாரு. இதன் மூலமா வந்து மக்களுக்கு வந்து நல்ல அறிமுகமான ஒரு நபர் தான் இவரு. இவரோட சப்ளிமெண்டரி ப்ராடக்ட வந்து கலாச்சி பசங்க ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயமே வந்து இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. சென்னையில இந்த விஷயம் நம்ம காதலுமே வந்துட்டுமே போச்சு. இந்த விஷயம் இந்த சூழ்நிலையில இந்த நெல்சன் தம்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜா பாரனோட ப்ராடக்ட பத்தி வந்து அந்த வீடியோல பேசியிருக்காரு. இதனால கோபம் அடைந்த அவர் வந்து நேர்ல பேசுறதுதான் வந்தோம்னு சொல்றாங்க. ஆனா வந்து அந்த வீடியோல இந்த ப்ராடக்ட பத்தி தான் பேசுறாங்க. கட்சி சார்ந்த எந்த விஷயங்களுமே வந்து பேசல. இந்த ப்ராடக்ட பத்தி பேச ஆரம்பிக்க போகும்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இதே மாதிரி இந்த நெல்சன்ற தம்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட்டை துரைமுருகனை பத்தி வந்து காசை வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்ற விஷயங்களை பதிவிட்டு இருந்தாரு. இதனால ஆவேசமான சாட்டை துரைமுருகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்ததுன்னா ஆதாரத்தை கூடான்னு சொல்லிட்டு ஆவேசமா பேசியிருந்தாரு. இதனால கடுப்பான நெல்சன் என்ன பண்ணாருன்னா ஆதாரத்தை திரட்ட ஆரம்பிச்சாரு. அவர் வெறித்தனமா தேட ஆரம்பிச்சாரு. அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி மேல வந்து குற்றச்சாட்டை வைக்க ஆரம்பிச்சாரு. அந்த வீடியோக்கள்லாம் லைன் பை லைன் வரப்போக இந்த ராஜா பருன்றவர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கிறாரு. இந்த சாட்டை துரைமுருகனுக்கு வந்து ஒரு க்ளோஸா தான் இருக்கிறாரு. இப்ப இது ஒரு கட்சி ரீதியான ஒரு பிரச்சனையா கொண்டு போயாச்சு. இந்த ராஜா பருன்றவர் செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். நெல்சன்றவர் ஒரு வழக்கறிஞர், நீங்க ஆதாரத்தை கேட்கறீங்க, அவர் ஆதாரத்தை தேடி கொடுக்குறாரு. ஒரு வக்கீல்ன்றவங்க ஆதாரத்தோட தான் தேடி பேசுவாங்க. நீங்க வந்து சட்ட ரீதியா தான் இந்த விஷயத்தை எதிர்கொண்டிருக்கணுமே தவிர்த்து நீங்க பேக்ல கத்தி எடுத்துட்டு போயிட்டு வாடா உன்னை வெட்டிடுற குத்திரன்னு சொல்லிட்டு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க உடம்பு வந்து வளர்த்து வச்சிருந்தா மட்டும் வந்து பயந்துருவாங்க சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்க போயிட்டீங்க. அந்த பையன் பின்னாடி எந்த பேக்ரவுண்டும் இல்லாம ஒண்ணும் பேச மாட்டான். அதுக்கும் மேல வக்கீல்ன்ற ஒரு பெரிய பேக்ரவுண்ட் அந்த பையன் கிட்ட இருக்கு. அவன் எதுவுமே எவிடன்ஸ் இல்லாம அந்த பையன் பேசிட்டு இருக்க மாட்டான். சப்போஸ் எவிடன்ஸ் இல்லைன்னா நீங்க ஒரு டிஃபர்மேஷன் வழக்கு பதிவு செய்யுங்க. இந்த பையன் ஆளும் திமுக கட்சியை பத்தியே விமர்சனம் அதிகமா வச்சிருக்கான். அவங்களே சட்ட ரீதியாக டிஃபர்மேஷன் வழக்கும் அந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீங்க இந்த மாதிரி நேரடியாக போயிட்டு ரவுடிசம் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். போயிட்டு சீன போடலாம், போயிட்டு மிரட்டலாம் நினைச்சிட்டு வந்தீங்க. ஆனா நீங்க தான் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த விஷயத்துல நீங்க பண்ணது ராஜா பவன் சார் ரொம்ப பெரிய தப்பான விஷயம். இதற்கான சட்ட சிக்கலை நீங்க தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்க மேல அடாப்ட் மர்டர் முதற்கொண்டு உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் முதற்கொண்டு எல்லா கேஸையுமே நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். நீங்க பண்ண விஷயம் எவ்வளவு பெரிய தப்புன்றது கட்சி ரீதியாகவும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நீங்க செயல்படுற ப்ராடக்டையும் இப்ப இது பாதிச்சிருச்சு. இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை யாருமே பண்ணாதீங்க. நேரடியா சட்ட ரீதியா வந்து எதிர்கொள்ளுங்க. தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.